கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோசரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் 1 தீமோத்தேயு என்ற புத்தகத்தை குறித்து ஆராய்ச்சிக்காக எடுத்திருக்கின்றோம். இந்த தீமோத்தேயு புத்தகத்தில் 6 அதிகாரங்கள் அங்கே காணப்படுகிறது. வசனங்கள் 113 வசனங்கள் அங்கு காணப்படுகிறது. இந்த தீமோத்தேயு 1வது புத்தகத்தை குறித்து சொல்லப்போனால் இது போதகருக்குரிய ஒரு நிருபம் என்று அங்கு சொல்லலாம். இந்த தீமோத்தேயு புத்தகம் 1, 2 தீத்து இது ஊழியருக்குள்ள ஒரு பண்புகள், கடமைகள், சபையை நடத்த அவர்கள் கவனிக்க வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் இங்கே வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக நாம் இதை பார்க்கிறோம். இந்த புத்தகமானது ஒரு மொழிநடையாக, ஒரு பொருளிலும் மற்ற நிருபங்களை காட்டிலும் ஒரு வேறுபட்ட புத்தகமாக சொல்ல முடியும். இந்த 1 தீமோத்தேயு நிருபமானது கிபி 66ஆம் நூற்றாண்டு 66 ஆண்டிலிருந்து 67 ஆண்டிற்குள்ளாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். இது மக்கதலோனியா தேசத்திலிருந்து, கொரிந்து பட்டணத்திலிருந்து இந்த புத்தகமானது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தீமோத்தேயு என்ற பெயரிலே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இந்த தீமோத்தேயு யார்? இங்கே தாய் யூதர், தகப்பன் கிரேக்கர். இங்கே தாயின் பெயர் ஐனிக்கேயால், பாட்டி லோவிசாயல். இங்கே ஊரானது விஸ்தீரப்பட்டணம். பவுல் பர்னபாவுடன் முதல் பிரயாணத்திலே விஸ்தீரா என்ற பட்டணத்திற்கு சென்று இங்கே முதலாக ஒரு ஊழியத்தை அங்கே செய்கிறார். சப்பானியை அங்கே குணமாக்கினார். கல்லெறியப்பட்டு ஒரு மரண தருவாயில் இருந்தார். இங்கே தாயும் பாட்டியும் பராமரித்தனர். அப்பொழுது அங்கிருந்தபோது ஒரு 15 வயதான தீமோத்தேயு ரட்சிக்கப்பட்டார் என்று இங்கே வேதத்திலே நாம் சொல்ல முடியும். அப்படியா இந்த பவுலானவன் திருப்பி 2ஆம் பயணத்திலே மீண்டுமாய் அங்கே கொரிந்து பட்டணத்திற்கு அங்கே திரும்பும்போது இந்த விஸ்திரா சென்றபோது தீமோத்தேயு தனக்கு உதவியாக இருக்க அங்கே அழைத்து செல்கிறார். அது முதல் அவர்கள் அங்கே நெருக்கமாக இருவரும் இருக்கிறார்கள். பவுல் முதலில் தாம் சிறையிலிருந்து விடுதலை பெற்றவுடன் ஸ்பானிக்கு போகும்போது அங்கே மக்கதோனியாவுக்கும் எபேசுக்கும் அங்கே போகிறார். இந்த எபேசில் அதிக காலம் அங்கே தங்க இயலாதபடியினாலே இங்கே தீமோத்தேயுடன் சபையை அங்கே ஒப்புவித்து விட்டு அங்கே செல்லக்கூடிய காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த தீமோத்தேயு எளிதிலே ஒரு சோர்வு உடைய நபராக அங்கே காணப்படுகிறார். அதே சமயத்தில் ஊழியத்தில் நடத்துவதற்கு அங்கே கோழைத்தனமாக அங்கே இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தீமோத்தேயுவை பவுலானவன் அங்கே திடப்படுத்தி தைரியமளித்து இந்த நிருபத்தை பவுலானவர் இங்கே எழுதினார் என்று சொல்ல முடியும். இந்த அதிகாரங்கள் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது அப்படி என்றால், இங்கே 1வது அதிகாரமானது சுத்தமான ஒரு போதனையோடைய அவசியத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சுத்தமான ஒரு போதனை என்பது தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரவான் எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. இப்படியா சில காரியங்களை அவன் அங்கு எழுதுகிறார். அதே சமயத்தில் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்தில் நீங்கள் அவரிடத்தில் மகிமைப்படும் பொருட்டாக என்று இங்கே ஒரு காரியத்தை எல்லாம் அங்கே தெளிவாக சொல்லுகிறார். அதே போல் பொது இடங்களில் ஒழுங்கும், ஜபங்களில் ஒழுங்கும் இயல்பும்
என்ற தலைப்பிலே அவர் அதிகாரம் 2 அங்கே பேசுகிறார். அங்கே பேசும்போது அங்கே ஸ்திரீகளுக்குள்ள ஒழுங்கினத்தையும் அவர்களுடைய குண பண்புகளையும் அங்கே சொல்லுகிறார். ஒரு ஸ்திரீயானவள் சபையிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே அழகாக நமக்கு கற்றுத்தருகிறார். அதே போல் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே சபை ஊழியங்களும் பண்புகளும், சபையானது அதனுடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அங்கே கண்காணியனவனை பற்றி அங்கே சொல்லுகிறார். ஒரு டீக்கன்காரனுடைய வேலை, தர்மகத்தா வேலை, போதகருடைய வேலை, ஆவியின் வரங்கள் பெற்றவர்கள் அவர்களுடைய வேலைகள் அங்கே சபையிலே எந்த மாதிரியான நிலைமையிலே இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி அங்கே சபையிலே இயல்பாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே பவுலானவன் நமக்கு இங்கு கற்றுத்தருகிறார். அதே போல் அதிகாரம் 4:6 பார்க்கும்போது அங்கே கள்ள உபதேசங்களும் நல்ல ஒரு ஊழியர்களுடைய கடமைகளையும் அங்கே சொல்லுகிறார். இங்கே 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை சபைகளுக்குரிய போதகங்கள் அங்கே சொல்லுகிறார். இங்கே அழகான ஒரு விசுவாசத்திற்குரிய காரியங்களை தெளிவாக இங்கே பரிசுத்த பவுலானவன் எழுதியிருக்கிறான். அங்கே ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கும்போது இது போதகருக்குரிய ஒரு நிருபமாக அங்கே சொல்ல முடியும். இந்த 1 தீமோத்தேயு புத்தகத்தை பவுலானவன் எழுதி நிறைவு செய்திருக்கிறான். அடுத்ததாக 2 தீமோத்தேயும் பவுலானவன் அங்கே எழுதுகிறான். அதிகாரம் அங்கே 4 அதிகாரங்கள் காணப்படுகிறது. வசனங்கள் 83 வசனங்கள் காணப்படுகிறது. இந்த கிபி 58 பார்க்கும்போது பவுலானவன் எருசலேமிலே சிறைபிடிக்கப்படுகிறான். 61, 63 காலகட்டங்களிலே பவுல் முதல் சிறை இருப்பு வீட்டுக்காவலில் அங்கே வைக்கப்படுகிறான். 64, 67 பார்க்கும்போது பவுல் அங்கே விடுதலை செய்யப்படுகிறான். 1 தீமோத்தேயு, 2 தீத்து இந்த புத்தகங்களெல்லாம் மக்கதோனியா தேசத்திலிருந்து அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் கிபி 67, 68 ஆண்டுகளிலே பார்க்கும்போது பவுலின் 2ஆம் சிறைபிடிப்பு, மரணம் அங்கே ரோமாபுரியிலிருந்து 2வது தீமோத்தேயு புத்தகத்தை அங்கே எழுதக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த கிபி 67, 68 காலத்திலே பார்க்கும்போது தீத்துவுடன் அங்கே கிரேக்நாத் தீவுக்கு அங்கே போகிறார். அந்த சபையில் ஒரு தீர்திருத்த தீத்துவை விட்டு நிக்கோபோலிஸ் அங்கே தங்குகிறார். பின்பு துரோவா சென்று கார்ப்பு வீட்டிலே அங்கே பிடிக்கப்பட்டார் என்று அந்த 2வது தீமோத்தேயு புத்தகத்திலே நாம் அங்கே சொல்ல முடியும். அப்பொழுது அவருடைய அங்கி, தோல், சுருள் போன்றவற்றை விட்டு அங்கே செல்லுகிறார். 2ஆம் சிறை இருப்பு ரொம்ப மிகவும் மோசமான ஒரு காரியத்திற்குள்ளே போகிறது. நிலவரை காவல், யாரும் செல்ல இயலாத ஒரு சூழ்நிலை, தனிமை, இங்கு மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறது போன்ற காரியங்களெல்லாம் அங்கே பவுலுக்கு நேரிடுகிறது. இங்கே நேரோ மன்னன் முன்பு இங்கே பவுலானவன் ஆஜர் செய்யப்படுகிறான். அங்கே அந்த காரியமானது ஒத்திவைக்கப்படுகிறது. மார்க்குவுடன் தீமோத்தேயு அவரிடம் வரவும், துரோவாவில் கார்பு வசம் விட்டு வந்த பொருட்களை எடுத்து வரவும் இந்த புத்தகத்தை 2வது புத்தகத்தை அங்கே எழுதுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பவுலின் மரணத்திற்கு முன்பாக தீமோத்தேயு போய் சேரவில்லை. பவுலுடைய கடைசி நிருபமானது இங்கே 2 தீமோத்தேயு என்று சொல்லலாம். இந்த புத்தகத்திலே பார்க்கும்போது கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த பவுலின் பிரியுரை, பவுலின் கடைசி உயில், கடைசி ஆலோசனைகள் இவையெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பணத்திற்கான காரியத்தை, சுயத்திற்கான காரியத்தை, இன்பத்திற்கான காரியத்தை, உலகத்திற்குரிய காரியத்தை, 2ஆம் வருகைக்குரிய காரியத்தை எல்லாம் இங்கே 2வது தீமோத்தேயு புத்தகத்தில் இங்கே பவுலானவன் அழகாக பேசி இந்த புத்தகத்தை நிறைவு செய்திருக்கிறான். இந்த புத்தகம் நமக்கு கற்றுத்தருவது இந்த காரியங்களை கற்றுத்தருகிறது. 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு போதற்குரிய நிருபம். ஒரு சபை போதகர் சபையை நடத்துவதற்கு வேதத்திலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்கள், அதனுடைய இயல்புகள், சபையுடைய இயல்புகள், நிலைகள், அதனுடைய பண்புகள், எந்தெந்த காரியங்கள் செய்யக்கூடாதவைகள் எல்லாவற்றையும் இந்த 1 தீமோத்தேயு நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை இந்த நாட்களிலே நாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறோம். இன்னும் அதிகமாக படித்து பார்த்தால் நமக்கு
இன்னும் அதிகமான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.